Welcome guys. This is the complete Python tutorialக்கான lesson plan. நம்ம காலேஜஸ்ல எல்லாம் லெசன் பிளான் கொடுப்பாங்களா அது மாதிரி. ஏன்னா நான் எந்த டாபிக்கையும் மிஸ் பண்ண விரும்பல. ஏதோ ஒரு டாபிக் எடுத்தோம் அதை பத்தி பேசணும் அப்படின்னு இல்லாம ஒரு கம்ப்ளீட் பைத்தானா அப்படியே ஒரு பேக்கேஜா தரணும்னு நினைச்சுதான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இட் ஹாஸ் ஐ திங்க் எயிட் மாடியூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிஜமா நிறைய டைம் எடுத்து இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்க கம்ப்ளீட்டா முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்டு பைத்தான் லேர்ன் பண்ண ஃபீல் இருக்கும். இது ஆனா பிகினர்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ரோக்ராம்னா என்னன்னே தெரியாது. நான் வந்து என்ன சொல்ல ஒரு மெக்கானிக்கல் குரூப்ல இருந்து வந்திருக்கேன். இல்ல நான் வந்து ஆர்ட்ஸ்ல வந்து வேற ஒரு குரூப்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன். 12th எனக்கு வந்து சிஎஸ்சி குரூப் இல்ல அப்படின்னா கூட ஓகே தான். நீங்க எப்படி வந்து ஒரு காலேஜ் சிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் இயர் லெசன் பிளான் இருக்குமோ அதுல எங்க ஸ்டார்ட் பண்ணுவோமோ ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கறதுல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த லெசன் பிளான. ஓகே, சோ இது வந்து நீங்க கம்ப்ளீட்டா எதுக்காக இத பத்தி நான் இப்ப பேசுறேன் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா டாபிக் பக்கத்துலயே ஐ ஹாவ் டூ திங்ஸ். யூடியூபோட வீடியோ லிங்க் இருக்கு, கிட்ஹப்போட மெட்டீரியல் லிங்க் இருக்கும். இதை நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து இது கூகுள் ஷீட் நான் வந்து ஷேர் பண்றேன் எல்லாருக்குள்ளயும். ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் முடிஞ்சதுமே அது பக்கத்துலயே அதோட லிங்க் வந்து ஆட் பண்ணிட்டே வருவேன். கிட்ஹப்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் உள்ள டாபிக் நான் வந்து ரிட்டர்ன்லயோ இல்ல ஒரு பிபிடியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணியோ இல்ல பிபிடியோ நான் வந்து கிட்ஹப்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன் கிட்ஹப்ல போஸ்ட் பண்றேன் அப்படின்னா கிட்ஹப் கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்எல்ஆப்ஸ் வரும்போது வெர்ஷனிங்காக. ஸோ அதை நீங்க இப்பவே கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கிட்ஹப்பை வந்துட்டு போஸ்ட் பண்றேன். ஸோ அதை இப்பவே நீங்க லாகின் பண்ணிக்கலாம். எப்படி பேசிக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலாம், எப்படி ஒரு ரெபாசிட்டரியில இருந்து டவுன்லோட் பண்ணலாம், இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் இப்பயே கத்துப்பீங்க. அதுக்காக தான் வந்துட்டு நான் கிட்ஹப்ல மெட்டீரியலை வந்து போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இது மாதிரி எல்லா மாடியூலுக்குமே பாத்தீங்கன்னா லிங்க்கும் உங்களுக்கு கிட்ஹப்ல வந்து மெட்டீரியலும் இருக்கும். ஸோ நான் பைத்தானுக்கு மட்டும் போடல, கீழே பாத்தீங்கன்னா தெரியும் மேக்ஸ் பாண்டாஸ்னு நெக்ஸ்ட் ஷீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதுல தான் நான் வந்து ஃபில் பண்ண போறேன். ஸோ மேக்ஸ் கூட நான் முடிச்சிட்டேன் சிலபஸ். ஸோ ரிமைனிங் எல்லாத்துக்கும் சிலபஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மாடியூல் 1 வந்து பேசிக், வெரி பேசிக். ப்ரோக்ராம்னா என்ன, பைத்தான்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமும் இன்ஸ்டாலேஷன் வரைக்கும். ஸோ அப்புறம் மாடியூல் 2 பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபவுண்டேஷன். இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் உள்ள ஒரு காமன் திங். லைக் ஐடென்டிஃபையர், கீவேர்ட், வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஃபவுண்டேஷன். இது வந்து காமன் மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜஸ்லயும் உள்ளது. அப்புறம் ஸ்பெஷலா இருக்கிறது வந்து பைத்தான்ல வந்து பைத்தானோட கலெக்ஷன்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரி செட், இதெல்லாம் இது வந்து ஒரு ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி பைத்தான்ல. இது ஒரு பெரிய அடிஷன் கூட நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ. இது ஏற்கனவே வேற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு நான் காமிக்கிற சிலபஸ் இப்ப புரியும், தெரியாதவங்க ஜஸ்ட் பாத்துக்கோங்க அவ்வளவுதான். மாடியூல் 4 வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ, 5 வந்து இட்ஸ் அ பவர் டூல்ஸ் ஆஃப் பைத்தான் நான் சொல்லுவேன். இந்த பவர் டூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இந்த நேம் முதல் கொடுத்தேன்னு சொல்லிடுறேன். திஸ் வில் மேக் யுவர் கோட் லிட்டில் பிட். நீங்க ஒரு ஹையரா இருக்கீங்க ப்ரோக்ராமிங்ல காமிக்கிறது இந்த பவர் டூல்ஸ் தான். நீங்க ஒரு 4 லைன் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 லைனையும் ஒரு சிங்கிள் லைன்ல வந்து பவர் டூல்ஸ் மூலமா கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் திங்ஸ். பைத்தான்ல ஸ்பெஷலா இருக்கிற திங்ஸ் இது எல்லாமே. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் அ மிடில் லேயர் ஆஃப் பைத்தான் நான் சொல்வேன். பிகினர் கிடையாது, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் மாடியூல் 5. மாடியூல் 6 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதான் வந்து கோர் பைத்தான். இந்த கோர் பைத்தான்ல இருக்கிறது எல்லாமே எப்ப யூஸ் ஆகும்னா உங்களுக்கு ஏஐ படிக்கும் போது யூஸ் ஆகும். ஏஐ அல்காரிதம் எல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு ஐடெக் டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஃபைல் ஹேண்ட்லிங், எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனலா மாடியூல்ல வந்து டிப்ளாய் பண்ற ஸ்டேஜ் எம்எல்ஆப்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ அதனால இதெல்லாம் அட்வான்ஸ்டு பைத்தானா நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் பைத்தான். இது வந்து ரியல் வேர்ல்ட் ஸ்கில்ஸ். இதுதான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க போயிட்டீங்க, டாப் டு பாட்டம் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ற மாதிரி நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா தேவை. லாகிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எம்எல்ஆப்ஸ் கான்செப்ட் இப்பவே சொல்லிடுறேன். ஸோ மல்டி ப்ராசஸிங், மெமரி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க ஹையர் எண்ட்ல ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது எல்லாமே தேவைப்படும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான்
ஐம் ஸ்டாண்டிங் ஆல் அலோன் அப்படின்னு உங்களுக்கே தோணும். மற்ற எல்லாரையும் விட நான் ஏதோ ஒரு விதத்துல நான் பெட்டரா இருக்கேன், எனக்கு கண்டிப்பா இந்த ஜாபுக்கு நான் குவாலிஃபைடா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு வரும். அந்த மாடியூல் 8 வந்து ஊப்ஸ் object oriented programming language. So again, this is important for MLOps. Okay, so MLOps படிக்கணும் அப்படின்னா நீங்க லாஸ்ட் 3 மாடியூல்ஸ் வந்து கண்டிப்பா படிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே, அதாவது அட்வான்ஸ்டும் மிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MLOpsக்கு தேவைப்படாது. பட் மாடல் வந்து எவாலுவேட் பண்ற வரைக்குமே உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஒரு மாடலை பில்ட் பண்ற வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா மாடியூலுமே தேவைப்படும். ஓகேவா? இதுல நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணல. இட் மீன்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனி போனாலும் சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபேங்குன்னு சொல்றோம்ல. ஸோ மைக்ரோசாஃப்ட், ஃப்ளிப்கார்ட், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா the first round will be on data structure தான். டேட்டா ஸ்ட்ரக்சரை நான் தனியா ஃபுல்லா எடுக்கணும்னு நினைக்கிறேன். I don't want to add that to this Python module. இது நான் வந்து டேட்டா சயின்ஸ்குள்ள கொண்டு வர விரும்பல, அதனால நான் இதில் ஆட் பண்ணல. ஸோ அப் டு ஊப்ஸ் கான்செப்ட் வரைக்கும் நம்ம பைத்தான்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் லெசன் பிளான். எல்லா மெட்டீரியலும் கண்டிப்பா உங்களுக்கு கிட்ஹப்போட லிங்க் கொடுக்குறேன், எல்லாத்துலயுமே நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ என்னோட இந்த ஃப்ளோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது புதுசா டேட்டா சயின்ஸ் படிக்கணும், பைத்தான் புதுசா படிக்கணும் அப்படின்னா கூட இட் வில் பி அ வெரி குட் the place to learn. நிஜமாவே நீங்க நான் கோடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா you may feel really okay, we are in correct place அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு வரும். Thank you so much. So next வீடியோல இருந்து what is language, so first topic of Python வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you.